ஓகே. உராய்வற்ற கப்பி ஒன்று ஒரு கயிறொண்டால ஒரு நோயாளிகிட்ட காலில் கட்டுப்பட்டிருக்குது. ஏதோ பிசியோதெரபி செய்கிறாங்க ப்ராடக்ட். ரைட். இது சமநிலையில் இருக்கக்கூட நாப்பம்ன்றது சமநிலை. நாப்பம்ன்றது சமநிலை. இதில் இருக்கிற இழுவிசை டீ நோட் ரெண்டு போட்டோம்னா இங்கே இழுவிசை டீ நோடாக இருக்கும். இது உராய்வற்ற கப்பி என்றால் இதில் இருக்கிற நிற எம்ஜி அதுதான் இந்த இதில் இருக்கிற இழுவிசைக்கு சமனாக இருக்கு. டீக்கு சமனாக இருக்குது. டீ என்றது எம்ஜிக்கு சமனாக இருக்குது. டி என்றது எம்ஜிக்கு சமனாக இருக்கும் ஓய்வில் இருக்கக்குள்ள. அப்படி என்ன இங்கே உராய்வற்ற கப்பி என்றால் இதில் இழுவிசை டி என்றால் இதிலேயும் டி என்ற இழுவிசை தான் இங்கேயும் டி என்ற இழுவிசை இருக்கும். சமச்சீரால் இங்கேயும் டி என்ற இழுவிசை இங்கேயும் டி என்ற இழுவிசை இருக்கும். ஸோ அந்த டி நோடுன்னு சொல்கிறது கிடைச்சமலை பார்த்தோம் என்றால் இடப்பக்கம் தாக்குற மொத்த விசை வலப்பக்கம் தாக்குற மொத்த விசைக்கு சமன். அதாவது இந்த ஏரியாவை பார்க்கணும். ரைட். நடுவில் இருக்கிற இந்த கப்பிட சமநிலைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த இடப்பக்கம் தாக்குற டி நோட் வலப்பக்கம் தாக்குற விசைகளுக்கு சமனாக இருக்கும். வலப்பக்கம் தாக்குற விசை என்றால் மற்ற விசையிற கிடைப்பிரிப்பு டி கொஸ் 30 பாகை 2 டைம்ஸ் என்று போடும். இதர பெருமானம் என்பது தந்திருக்கு 2 தர டிக்கு பதிலாக எம்ஜி என்று போடலாம். கொஸ் 30 என்றால் √3/2 2 டன்னு வெட்டுப்பட்டால் ரைட் 10 √3 ஜிக்கு பதிலாக 10 என்று போடலாம். எம் என்று சொல்றது 80 எம்மை கேட்டால் 8க்கு கீழே √3 என்று வரும். இவ்வளவு கிலோகிராம் இருக்கு. ரைட். மூன்றாவது விடைக்கு பொறுத்தமாக இருக்கு.